உதகை அருகே புலி தாக்கி உயிரிழந்ததாக கூறப்படும் நபரின் சடலத்தை யாருக்கும் தெரியாமல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விட்டதாக குற்றம் சாட்டி வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினருடன் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் விஜயசுந்தரம் இணைப்பில் உள்ளார். வணக்கம் விஜயசுந்தரன், விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். நீலகிரி மாவட்டம் அருகே இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் என்பவர் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நீலகிரி மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் புதுமணி புலிகள் காப்பகத்துடைய வெளிமண்டல வனப்பகுதியில் அமைந்திருக்கு. இந்த வனப்பகுதியில புலி, காட்டு யானை, சிறுத்தை, கரடி, காட்டுமான் உள்ளிட்ட வனவிலங்குகளுடைய வாழ்விடமாக இருந்தக்கூடிய நிலையில சமீப காலமாக வனப்பகுதியில் வறட்சியின் காரணமாக வனவிலங்குகள் உணவு தேடி குடியிருப்பு மற்றும் தேடி பகுதிகளில் உலாவது வாடிக்கையாக இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில கூடலூர் அருகே இருக்கக்கூடிய நியூஹோப் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் நேற்று மாலை தனது கிராமத்திற்கு தண்ணீர் திறப்பதற்காக வனப்பகுதிக்கு சென்றவர் இன்று காலை வரை வீடு திரும்ப நிலையில இன்று காலை அவரது குடும்பத்தினர் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்து அவரை தேடிட்டாங்க. அப்போ பாலகிருஷ்ணன் வனப்பகுதியில முகம் கண்காட்சி வனவிலங்கு தாக்கி சிதைந்த நிலையில உயிரிழந்து வந்திருக்காங்க. சென்னை பிரேதத்தை கைப்பற்றி வனத்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக கூடலூர் அரசு அனுப்பி வச்சாங்க. ஆனா இருந்தவருடைய உடலை கிராம மக்களுக்கு காட்டாமல் எடுத்து சென்றதுனால ஆத்திரம் அடைந்த கிராம மக்கள் வனத்துறையினர் ஒரு அநியாயம் ஒண்ணு வேணான்னு சொல்லியே அவன் வேலை முடிஞ்சுன்னா ஒண்ணானுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.